பிரசாத் காலையில எந்திருக்கும் போதே ரொம்ப நேரமா இருந்துச்சு. காலையில எந்திரிச்ச உடனே அவருக்கு ரொம்ப பசி எடுத்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாக போகுதுன்னு பிரசாத்துக்கு கோவம் தலைக்கேறிச்சு. தன்னோட பொண்டாட்டியான சாரதாவை கூப்பிட்டாரு. சாரதா, சாரதா, எங்கடி போய் தொலைஞ்ச? எங்க போய் செத்துருக்க? சீக்கிரமா வாடி. ஏங்க, ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு என்ன ஆச்சு? எதுனாலங்க எந்திரிச்சதுல இருந்து இப்படி கத்துறீங்க? நேரம் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தியா? பாத்தியான்னு நீ எனக்கு கோவத்தை உண்டாக்காத. நான் கோயிலுக்கு காவலுக்கு போறேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா? 6 மணி ஆகும்போது நான் கோயிலுக்கிட்ட தானே இருக்கணும். நேரத்தை பாத்தியா எவ்வளவு ஆச்சுன்னு? 4 மணி ஆயிடுச்சு. காலையில வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கும் எழுப்பல. இப்பவும் நேரம் ஆயிடுச்சு பாத்தியா? உன்ன மாதிரி பொண்டாட்டி இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி புருஷனுங்களோட வாழ்க்கை நாசமா போகுது. ஏங்க சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க? நீங்க வந்து தூங்கும் போது என்ன சொன்னீங்க? இன்னைக்கு எனக்கு லீவு அப்படின்னு தானே சொன்னீங்க. சரி, மனுஷனுக்கு லீவாச்சே, எதுக்கு எழுப்பணும்? நல்லா படுத்து தூங்கட்டும் அப்படின்னு தானே நான் உங்களை எழுப்பாம இருந்தேன். ஓஹோ, ஆமாண்டி, ஆமா ஆமா, நான் என்னோட லீவை பத்தி மறந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு லீவு தான். ஏதோ பசியில இருந்தல அந்த கோவத்துல பேசிட்டேன். சரி சரி, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, என்ன பண்றது? சீக்கிரமா சாப்பாடு கொடு. சிச்சி, இந்த ஆம்பளைங்களோட புத்தியே அப்படிதான். கோவம் வந்தா என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? புதண்டி அம்மா, போதும் கத்தாத. சரி, பசியில தான் அப்படி பேசிட்டேன். கோவமா இருந்தா 2 அடி வேணா அடிச்சிரு, சாப்பாடு கொடு. போதும் போதும், அதிகமா பேசாதீங்க அப்படின்னு சாரதாம்மா வீட்டுக்குள்ள போய் சாப்பிட கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி சாப்பிடுறதுக்கு திண்டி ஏதோ எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே பிரசாத் அதை பார்த்து பசியில கபகபன்னு சாப்பிட்டாரு. பசியில இருக்கிறதுனால நீ கொடுத்ததெல்லாம் கபகபன்னு சாப்பிட்டுட்ட. ஆமா, சாப்பாடு செஞ்சீங்களா இல்லையா? எதுக்காக இந்த நொறுவான் எல்லாம் குடுக்குறீங்க சாப்பிட? ஐயோ, உங்களோட ஞாபகம் மறதினால எனக்கு தலையே வெடிச்சு போற மாதிரி இருக்கு. ஆமா, இன்னைக்கு நீங்க எதுக்காக லீவ் போட்டீங்கன்னு ஞாபகம் இல்லையாங்க? அப்படி இந்த பொண்டாட்டி கேட்ட உடனே பிரசாத் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு யோசிச்சு அவருக்கு விஷயம் என்னன்னு ஞாபகத்துக்கு வந்தது. அட ஆமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாளு. சரி, என்னோட பையன் மருமக 2 பேரும் என்ன பண்றாங்க? என் மருமக எனக்காக ஏதோ சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே. ஆமாங்க, அந்த வேலையா தான் இருக்கா. நீங்க தான் படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தாங்க. அந்த நேரம் பார்த்தா அனாமிகா வெளியே உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்தா. ரமேஷ் அவனோட பொண்டாட்டிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். உங்க 2 பேரை பார்த்து பிரசாத் ரொம்ப உற்சாகமா வந்தான். என்னம்மா அனாமிகா, எனக்காக விதவிதமா சமைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா மாமா, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் இல்லையா? அதனாலதான் உங்களுக்காக விதவிதமா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா, நீங்க தூங்கிட்டு டயர்டா எந்திரிச்சு வந்திருக்கீங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். டே படவா, சாப்பிடுறதுக்கு கைதான் சுத்தமா இருக்கணும், உடம்பு சுத்தமா இருக்கணும்னு அவசியம் இல்ல, சாப்பிடலாம். சிச்சி, என்னங்க எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படிதான். நடுங்க, முதல்ல போய் குளிச்சுட்டு வந்து அப்புறமா எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படி இந்த சாரதாம்மா புருஷனை உள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. பிரசாத் உள்ள போய் குளிச்சுட்டு வராங்கட்டியும் குளிரும் அதிகமாயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, நேரமும் ஆயிப்போச்சு. குளிர்ல உதறிக்கிட்டே பிரசாத் மருமக செஞ்ச சமையல சாப்பிட வந்தாரு. மாமா, அத்தை, 2 பேரும் வாங்க, இப்படி உக்காருங்க. அத்தை, நீங்களும் இப்படி வந்து உக்காருங்க. சரிம்மா, நீங்க 2 பேரும் உக்காருங்கம்மா. அம்மா, அனாமிகா உங்களுக்காக தான் சமைச்சிருக்கா, நீங்க 2 பேரும் உக்காந்து முதல்ல சாப்பிடுங்க. இப்படி அனாமிகா 3 பேரை உட்கார வச்சு பரிமாறிக்கிட்டு இருந்தா. அவங்க 3 பேரும் அனாமிகா சமைச்சது ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருமா அனாமிகா, நீயும் சாப்பிடுமா. அத்தை, வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன் அத்தை, நீங்க சாப்பிடுங்க. அப்படியாம்மா, வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க? அத்தை, இன்னைக்கு நம்ம மாமாவோட பிறந்த நாள் இல்லையா, அதனாலதான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டு பத்மா, மங்கா 2 பேரும் வந்தாங்க. அவங்கள பார்த்து சாரதம்மா பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள பார்த்து, வாங்க வாங்க பத்மா, மங்கா, நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வரோம் வரோம், உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாமே, உங்க மருமக நைட்டு சாப்பாட்டுக்கு வாங்கன்னு நேத்தே கூப்பிட்டாங்க. அதுக்குதான் நான் இன்னைக்கு என் வீட்டுல சமையல் கூட செய்யல, சாப்பிடலான்னு இந்த பக்கம் வந்தேன். எனக்கு தெரியும்டி அம்மா, சாப்பாடுன்னு கூப்பிட்டா நீதான் முதல்ல இருப்பேன்னு. அத்தை, எல்லாரையும் உட்கார வச்சு ஒன்னா சாப்பிடுவீங்க. அனாமிகா, எனக்கு தெரியும்டி அம்மா, எல்லாரையும் ஒன்னாதான் சாப்பிட கூப்பிடுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்படி மங்கா பத்மா கூட சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அனாமிகாவோட சமையல் அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2 பேரும் அந்த மாதிரி ஒரு சாப்பாடை இதுவரைக்கும் எங்கேயுமே சாப்பிடலன்னு சொல்ற மாதிரி கபகபன்னு சாப்பிட்டாங்க. அதுக்குள்ள பத்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. ஏமா பத்மா, ஏமா அப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க?
ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு? அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா? நீங்க உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டத்தை பண்ணிருக்கீங்க. இந்த குளிர்காலத்துல இந்த மாதிரி சுட சுட சாப்பாடு யாருக்கு கிடைக்கும்? எங்களுக்கும் வீட்ல மருமகன்னு ஒருத்தி இருக்கா. காலையில செஞ்ச சாப்பாட சூடு கூட பண்ணாம குடுக்கறா. அத சாப்பிட்டு எங்களுக்கு குளிர் ஜுரமே வருது. அட, உண்மையா? உங்க மருமக அப்படி எதுக்காக செய்யறா? என்ன பண்றது நீயே சொல்லு. என் பையன் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறான். வீட்ல என்னோட மருமகளதுதான் ராஜ்யாங்கம். அவ சொல்ற மாதிரி தானே கேட்கணும் அப்படின்னு கண்ணீர் விடும்போது அத பார்த்த மங்கா கூட கண்ணீர் விட்டா. இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மங்கா அந்த குளிர்ல, இந்த குளிர்காலத்துல இந்த மாதிரி சூட சமையல் செஞ்சு போடுற மருமகளை நான் பார்த்ததில்ல. நாளா இந்த மாதிரி சமையல சாப்பிடணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அது முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு உங்களோட மருமகனால உங்க குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாருமே கூட்டமா உக்காந்து சாப்பிடுற அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும்? யார் வீட்டுல இவ்வளவு நல்ல மருமக இருக்கா? ஆமா மங்கா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். அதனாலதான் சரதக்காவோட வீட்டை பத்தி ஊருக்குள்ள எவ்வளவு பேர் நல்ல விதமா பேசுறாங்க. சரதம்மாவுக்கு அனாமிகா மாதிரி நல்ல மருமக இருக்கான்னு பேசுறாங்க. இப்படி பத்மா மங்கா சாப்பிட வந்த இடத்துல அவங்கள ரொம்ப புகழ்ந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அனாமிகாவை ஆசீர்வாதம் பண்ணி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வந்தவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் சாரதம்மா மருமகளை கட்டி பிடிச்சாங்க. அம்மா அனாமிகா, பாத்தியாமா வந்தவங்க எல்லாம் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசினாங்க அப்படின்னு. உங்க மருமக அவங்கள எப்படி பாத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க பத்தியா? உண்மையிலேயே நீ எனக்கு மருமகளா கிடைச்சது நான் செஞ்ச அதிர்ஷ்டம். அத்தை, நீங்க இப்படி எதுக்காக என்ன புகழ்றீங்க? இது என்னோட கடமை இல்லையா? அவங்கவுங்க புகழ்றாங்கன்னு நான் உங்களை பாக்கலத்த. நீங்க எனக்கு அத்தை இல்ல, அம்மா மாதிரி. நான் இந்த குளிர்காலத்துல சில்லுன்னு இருக்கிற சாப்பாட உங்களுக்கு குடுக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன். எனக்கு சுட சுட சாப்பாட குடுக்கணும்னு யோசிச்சேன். அதனாலதான், அதுவும் என்னோட கடமை இல்லையா, அதனாலதான் சுட சுட சமைச்சு குடுக்கறேன். எங்களுக்கு சுட சுட சமைச்சு குடுக்கறதுனாலதான் நாங்களும் ஆரோக்கியமா இருக்கோம் அனாமிகா. அனாமிகா, இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே நீ இந்த வீட்டோட நல்ல மருமக அப்படின்னு இந்த ஊரு ஜனங்க எல்லாம் பேசுறாங்க. என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு என் மருமக என் மனச சந்தோஷப்படுத்திட்டா. என் மருமக தங்கம். இப்படி பிரசாத் கூட சேர்ந்து ரங்காவும் பொண்டாட்டிய புகழ்ந்துகிட்டு இருந்தா. இந்த விஷயம் ஊரு பெரிய மனுஷனுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரே இடத்துல ஊரு ஜனங்கள் எல்லாம் வர சொல்லி அனாமிகாவை பாராட்டினாங்க. உண்மையிலேயே இது குளிர்காலம். இந்த நேரத்துல சுட சுடதான் சாப்பிடணும். சொல்ல போனா நைட்டு நேரத்துல நல்லா சூடா சமைச்சு அப்பவே சாப்பிட்டுக்கணும். யாருமே சில்லுன்னு பழைய சாப்பாட சாப்பிடாதீங்க. அதனால உடம்புக்கு தான் முடியாம போயிடும். அனாமிகா எப்படி அவங்க மாமியாரு மாமனார பாத்துக்கிறாளோ அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல உங்க குடும்பத்தார பாத்துக்கங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. அம்மா அனாமிகா, நீ இந்த ஊர்ல இருக்கிற மருமகங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். உன்னை பார்த்து ஊருக்குள்ள இருக்கிற மருமகங்க அவங்களோட குடும்பத்தார ரொம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கணும். இப்படி ரங்கையா ஊரு ஜனங்க முன்னாடி அனாமிகாவை பாராட்டினாங்க. அத பார்த்து சாரதம்மா பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த குளிர்காலத்துல அனாமிகா ஒவ்வொரு விதவிதமா சமையல சமைச்சு தன்னோட வீட்டு ஜனங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தா. அந்த ஊர்ல இருக்கிற சில பேர் கூட அனாமிகா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அப்படியே வாழ ஆரம்பிச்சாங்க. அம்மா அனாமிகா, பாத்தியா இந்த ஊருக்குள்ள எத்தனை பேர் உன்னை பார்த்து கத்துக்கிட்டாங்கன்னு? அத்தை, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், அந்த ஊரே நம்மள நல்லா ஆக்கிடும். நான் இந்த ஊரு நல்லா இருக்கணும்னு நினைச்சா அதே நம்மள காப்பாத்திடுச்சு. அம்மாமா, குளிர்காலத்துல என்ன மாதிரி கிழவன் கிழவிக்கு நல்லதுதான் செஞ்சுச்சு. குளிர்காலத்துல வயசானவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நரகமா இருக்கும். யாருமே அவங்கள உட்கார வச்சு நல்லா பாத்துக்க மாட்டாங்க. என்னவோ செஞ்சதை கொண்டு வந்து முன்னாடி மட்டும் தான் வைப்பாங்க. இன்னைக்கு எங்களுக்கு நீ செஞ்ச வேலையை பார்த்து ஊர்ல இருக்கிற ஜனங்க கூட குளிர்காலத்தை நல்லா சூடா சமைச்சு சாப்பிடலான்னு யோசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயி. நீ எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கணும். இப்படியும் அனாமிகாவோட அத்தை மாமாவான சாரதா பிரசாத் 2 பேரும் அனாமிகா தலைமையில கை வச்சு ரொம்ப நாளுக்கு நீ நல்லா இருமா, எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அன்னைக்குல இருந்து அந்த ஊரு ஜனங்க சந்தோஷமா அவங்க வீட்டுல சுட சுட சமைச்சுக்கிட்டு எல்லாரும் அந்யோன்யமா ஒத்துமையா உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. குளிர்ல கஷ்டப்படாம எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த அனாமிகா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான குடும்பம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அனாமிகா தான் அப்படின்னு எல்லாரும் அனாமிகாவை புகழ்ந்தாங்க. அனாமிகாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அந்த ஊரே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு.
இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.